ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பட்டு சாரியில் வந்துட்டு ஒரு லாங் கவுன் எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கான சாரீ வந்து ஃபுல் சாரீ வந்து அப்படியே இருக்குது. இப்போ இதனோட அளவுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதனுடைய முந்தானியை வந்து கட் பண்ணிடலாம். முந்தானியை அப்படியே இது பண்ணி அது ஆப்போசிட்டில் அதே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டும் இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பிட்டும் முந்தானியும் நம்ம கட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம முந்தானி வந்து மேல் பக்கம் இது டாப்புக்காக நம்ம வச்சுக்கலாம். கீழே வந்து ஸ்கர்ட் வைக்கும்போது நம்ம வந்துட்டு அதுக்கு பார்டர் எப்படி கொடுக்கணும் என்ன அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். லென்த் எப்படி வருது, அதுக்கு எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறையா பேர் கேட்ட வீடியோஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் என்னால் இதை போட முடியுது. இதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சாரீஸ் வச்சோ இல்லை இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ முந்தானியும் ப்ளவுஸும் இதையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் உள்குத்தில் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே டிசைன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் வந்து நம்ம ஜக்கார்ட் டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். ஓரளவுக்கு ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பேக்கில் வர்ற மாதிரி விட்டுருங்க. அந்த சுருக்கத்தை மட்டும் அயன் பண்ணி எடுத்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் பேக்கில் வர மாதிரி விட்டுருங்க. லீனாக இருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு டிசைன் பண்ணுறதுக்காக இல்லை நாட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பிளெயினாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரி மாதிரி வருது, அதில் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரெட்டு தான் வருது. இப்போ இதோட இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு கூட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் எல்லோ வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லென்த்து வந்து நம்ம எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் கவுனுக்கு லாங் கவுன் அப்படின்னாவே ஃபுல் லென்த்து, அதாவது ஃப்ளோர் வரைக்குமே நம்ம வைப்போம். ஒரு ஹீல்ஸ்க்கு இது போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல் லென்த்து ஃப்ளோர் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் டோட்டலாக 56 இன்ச் இருக்குது. மேலே டாப்புக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 இன்ச்சு போயிடுது. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 42 இன்ச்சு நம்மளுக்கு வேணும். இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 41 இந்த அவ்வளோதான் வருது. இப்போ ஸ்டிச்சிங்க்கு இதுக்கெல்லாம் நமக்கு கிளாத் வேணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க பார்டரை கட் பண்ணி அப்படியே கீழே வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். கரெக்டான ஒரு 1 இன்ச்சு வந்து கேப்பு விட்டு நீங்கள் வந்து இந்த பார்டரை வந்து அப்படியே மேலே இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. பூ டிசைனை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டிசைன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா கீழே இறங்குற மாதிரி மேக்ஸிமம் நம்ம வைக்க மாட்டோம், மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி தான் டிசைன்ஸ் வைப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏற்றி தாத்தி கட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த இது மாறும். அந்த பூவை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா இது இப்போ வீடியோக்காக நம்ம டேபிள் மேலே போட்டு கட் பண்ணுறோம். நீங்கள் நல்லா தாராளமாக ஃப்ளோரில் விரித்து போட்டு சுருக்கம் இல்லாமல் மேலே இருக்க கிளாத் வந்து கீழே வந்து லாக் ஆகிராமல் பார்த்து கட் பண்ணுங்க. ஏன்னா சிசரில் வந்து கட் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் புது ட்ரெஸ்ஸில் அது மாதிரி பண்ணுறதும் நமக்கு சரியாக வராது. அதனால் கீழே எந்த துணியும் லாக் ஆகாமல் கரெக்டாக நல்லா விரித்து போட்டுட்டு அதனோட இதில் வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சு விட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸை நம்ம கீழே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்குவோம். கரெக்டாக அந்த ரவுண்டு நேருக்கு வர மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லை ஒரு சிலர் தைக்கும்போது கொஞ்சம் அந்த பார்டர்னுடைய சுருக்கத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன மாறிச்சு அப்படின்னாலும் அந்த இது வந்து மாறும். ஏன்னா இப்போ வந்து சைடும் நமக்கு மாறும். ஏன்னா மேல் கீழே வெட்டினதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த இது வந்து ஷேப் வந்து மாறும். முடிஞ்சால் நேர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா எப்படி அந்த பார்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக லென்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு 42 வரணும் அப்படின்னா ஒரு 43ஆவது நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஃப்ளீட் வச்சுட்டு மொத்தமாக நம்ம கட் பண்ணுறதுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு விருப்பமானபடி 2 இன்ச்சு வச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பட்டையாக வேணுமா இல்லை பாக்ஸ் ஃப்ளீட் வேணுமா எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இதை பின் பண்ணணும் தான் நான் அப்படியே உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து மடித்து வச்சாலும் சரி. ஏன்னா இன்னொருத்தவங்க தைக்கும் போது நம்ம அதை பின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மாதிரி அப்படியே வச்சு தைச்சிருவாங்க.
நம்மளா இருந்தா நம்ம அது ஞாபகமா வச்சு தைப்போம். அதாவது எந்த ஒரு விஷயமே நம்ம செய்ய போகும்போது அது கரெக்டா வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த பின் போட்டு அந்த இடத்துல அது வரணும்னு சொல்றது, டிசைன் ஒரு பார்டரா இருக்கட்டும், அது வந்து மேல் பக்கமா வரணுமா கீழ் பக்கமா வரணுமா அப்படிங்கிற ஏரோ மார்க் போடுறது, அது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்ப இதுவே டிரான்ஸ்பரண்டான இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் கிளாத் இருக்கு, 2.5 மீட்டர் கிளாத் இருக்கு. இப்ப இதனுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லீனா இருக்கிறனால நமக்கு தடுக்காது. அதுவே இப்போ நல்லா ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள லைனிங் சேர்த்து எடுக்கிற மாதிரி 3 பீஸ் ஜாயிண்ட் வரும். இப்ப இது டிரான்ஸ்பரண்டா இல்ல, அதாவது வெளிப்பக்கம் வந்து இதனுடைய நிழல் வந்து தெரியாது, ஆனா லைனிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம உயரம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு இருக்கிற கிளாத்தை ஃபுல்லா அப்படியே நம்ம வந்து ஃபிளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்ப 42 இன்ச்சு கீழே உயரம் வருது, ஆனா இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் ஒரு 34 35 தான் வரும். அப்ப அது இருக்கிற ஃபிளீட்டை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கீழ் பக்கம் நமக்கு அவ்வளவு ஒன்றும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியாது, ஆனா தெரியுற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்டர் வரைக்குமாவது நமக்கு உள்ள லைனிங் வந்து நம்ம லென்த் வைக்கணும். இப்ப கீழே பாவாடைக்கான போர்ஷன், அதாவது கீழே கவுன்ல கீழ்ப்பகுதிக்கான போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப அதனுடைய டாப் வந்து எப்படி கட் பண்றது, அதாவது மேல் பக்கம் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டா 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட் வேணும்னா போட்டுக்கலாம், ரொம்ப பெரியவங்களா இருந்தா பிரின்சஸ் கட் போடலாம். இது வந்து சின்ன பொண்ணுங்க அப்படிங்கும்போது நமக்கு கப் ஷேப் வந்து அவ்வளோ ஃபிட்டிங்ஸா ஒன்றும் இது பண்ணுங்கிறது இல்லை, அதனால நம்ம நார்மலா டாட்ஸே பிடிச்சிக்கலாம். பெரியவங்களா இருந்தாலும் டாட்டே பிடிச்சிக்கலாம், ஆனா ஃப்ரண்ட் டாட் மட்டும் கொஞ்சம் பெருசா பிடிக்கிற மாதிரி நீங்க கிளாத் விட்டுக்கோங்க. இப்ப இடுப்புக்கு எப்பவுமே ஒரு லூஸ் அளவுக்கு ஒரு 4 இன்ச்சு நம்ம கொடுப்போம் சுடிதாரா இருந்தாலும், ஏன்னா தலைவலியா போடும்போது அவங்களுக்கு ஈஸியா உள்ள போகணுங்கிறதுக்காக. இப்ப உயரம் நமக்கு 14 வரணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கால்குலேஷன் போடுறது அதே பிளவுஸுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதே அளவு தான், அதே அளவு நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேணும்னாலும் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்டா வச்சுட்டு கூட நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி கூட நீங்க அதை கரெக்டான இதில் வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு அவுட்டர்லாம் ஒரு மார்க் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவுக்கு இதுக்கெல்லாம் கிளாத் வருதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு மார்க் போட்டுட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லாங்னா தான் பிரச்சனை, ஷார்ட் ஸ்லீவ்னா அதுல இருக்கிற மெட்டீரியலே நமக்கு போதும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கவுன் அப்படிங்கும் போது ஷோல்டர் வந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமா வச்சு நம்ம போட்டாலும் தப்பு இல்லை, அது ஏன்னா நம்ம கொஞ்சம் லூஸ் கார்மெண்ட் தான், அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச்சு நான் வச்சிருக்கேன். கீழே வந்து ஸ்டிச்சிங்கான போர்ஷன் நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நான் 5.5 வச்சு நான் மார்க் பண்ணிருக்கேன், ஆனா நம்ம கால்குலேஷன் போடும்போது எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 32 8 இது பண்ணிட்டு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு 5 இன்ச்சு வருது. அப்ப 5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், இல்ல 5.5 கூட வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும். 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 4 இன்ச்சு இதுல ஆட் பண்ணிட்டு அது 1/4 செஸ்ட் நம்ம அதுல வச்சுக்கலாம். 5 5.5 ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணணும், அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டும் செக் பண்ணிக்கலாம். ஒன்பது அப்படிங்கும் போது உங்களுக்கு 36 வரும். கீழே இடுப்பினுடைய அளவு அதே மாதிரி 4 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். 8 + 1 அப்படிங்கும் போது டாட்டுக்கும் சேர்த்தி நம்ம வச்சிருக்கோம் 9 இன்ச்சு, மேலேயும் 9 இன்ச்சு கீழேயும் 9 இன்ச்சு. சைட்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா அது சைட்ல வந்து இப்படி தொங்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதை வந்து நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஃபிளீட்ஸ் வர இடமும் செஸ்ட் ரவுண்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம். சென்டர்ல வர்றதை நீங்க ஒரு கர்வ் லைனா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த மிடில் செஸ்ட் கீழே நீங்க வேஸ்ட் கிட்ட ஒரு அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 14 14.5 வருது அப்படின்னா அதுக்கான அளவுகள் ஆம்ஹோல் அளவு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு அதை ஆல்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கலர் அந்த டிசி மார்க்கர் வந்து மாத்திக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே வெட்டிட்டீங்க, ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதே வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அளவு கரெக்டா வராது, அதனால நீங்க செக் பண்ணும்போது வேற டிசி மார்க் போட்டுக்கோங்க கலர். இதுல வந்து ஒரு 2.25 2.5 அளவுக்கு நமக்கு வந்து நெக் இருந்தா போதும். முன்கழுத்து பின்கழுத்து இதுல மார்க் பண்ணி ஒரு நீடில் மார்க் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கேன்வாஸ் நீங்க வைக்கும் போது அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்.
முன்கழுத்து 6 இன்ச்சும் பின்கழுத்து 7 இன்ச்சும் நான் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக அதை ஷேப் பண்ணி கட் பண்ணிவிட்டு நாச்சஸு நீடில் மார்க்கு இதெல்லாமே போட்டுக்கலாம். நெக்கை பொறுத்த வரைக்கும் என்ன டிசைன் வேணுமோ அதை கேன்வாஸில் வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். நாச்சஸ் போடுறத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீடில் மார்க் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி ஃபிட்டிங் வரும். இல்லாட்டினா ஒரு சிலருக்கு ஒன் சைடு இழுத்த மாதிரி இருக்குது, ஒரு சைடு லூஸ் வருது அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் வரும். நீடில் மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இப்போ அதே மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்துக்கு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பேக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் டாட்டு கொஞ்சம் அதிகமாகவும் பேக் டாட் கொஞ்சம் கம்மியாகவும் பிடிக்கணும். ஏன்னா பேக்கில் அதிகமாக பிடிச்சிட்டா லூஸ் வரும் பின்னாடி. இப்போ நீடில் மார்க் போட்டிருக்கனால அந்த கர்வ் லைனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மெஷர்மெண்ட்டை அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரணுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர், ஆர்ம் ஹோலு, சைடு, வேஸ்ட்டு, கீழே இது வரைக்கும், அப்புறம் டாட் பிடிக்கிற இடம், இந்த எல்லாமே வந்து நம்ம நாச் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேன்வாஸில் வந்து நெக்கு இதில் வெட்டிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவும் இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 மீட்டர் கிளாத் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்கர்ட்டுக்கு வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறனால 2.5 மீட்டரும், டாப்பு வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறனால 1 மீட்டரும், மொத்தம் 3.5 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து இதுக்கு நம்ம எடுத்திருக்கோம். டோட்டலாகவே ஒரு சாரீ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய பிளவுஸ் மட்டும்தான் மீதி இருக்குமே ஒழிய முந்தானி இது எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஆர்ம் வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ லூஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக 3.5 இன்ச்சு, அதுக்கு 3.5 இன்ச்சுக்கு குறையாம வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆர்ம் ஹோலு, ஸ்லீவ் ரவுண்ட் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பாடியில் என்ன ஆர்ம் ஹோல் ரவுண்டு வச்சுருக்கோமோ அதே ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் இங்கேயும் வரணும். ஸ்லீவனோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 + அரை மொத்தம் 7 இன்ச்சு வச்சுருக்கோம். அதனுடைய இது அண்டர்ஆர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போ அரை இன்ச்சு போகும்போது 3.5 இன்ச்சு, 7.25 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 5.25 வருது. லூஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டீப் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதனால ஸ்லீவ் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு அரை இன்ச்சும் கீழே அந்த நாச்சும் வச்சுட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக அதில் மேட்ச் ஆகணும். இதில் பேக் சைடு வந்து நம்ம ஜிப்பு, ஹூக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஓப்பன் வந்து பேக் சைடில் நம்ம வச்சுக்கலாம். நாட் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதில் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கேன்வாஸ் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் இதில் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கோட ஒரு 2 இன்ச்சு அதிகமாக வர மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கழுத்தினுடைய அகலம் நம்ம நெக்கில் தைக்கும் போது 2.25 வச்சோம் அப்படின்னா கேன்வாஸில் வைக்கும் போது 2.5 இன்ச்சு நம்ம வைப்போம். 2.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்துக்கு 6 இன்ச்சு, பின் கழுத்துக்கு 7 இன்ச்சு, அதாவது அரை இன்ச்சு சேர்த்தி தான் இதில் வச்சிருக்கோம். சுடிதாருக்கு எப்படி நம்ம கேன்வாஸ் கட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் இதை நம்ம கட் பண்ணுறோம். ஒன்று ஃப்ரண்ட் நெக்கு, ஒன்று பேக் நெக்கு. நாட் வேணும்னாலும் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதும், பீட்ஸில் வைக்கிறதா இல்லை கிளாத்லேயே 2-3 வைக்கிறதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே
நீங்க மோஸ்ட்லி அந்த இதுல மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தைக்க எடுக்கும் போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் குறையும். கொஞ்சம் ஸ்பீடா தைக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம யோசிச்சு அதனுடைய பில்லை எடுத்து நம்ம பார்த்து பார்த்து தைக்கிறத விட அதில் நம்ம எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்க அதில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து முன்பக்கம் நெக்கு. இந்த இதில் வந்து ஜரி வரனால உங்களுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் எந்த டிசைனுமே கொடுக்க வேண்டியதில்லை. பிளைனாக கொடுத்தீங்கன்னாவே நல்லா கிராண்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம இதனுடைய மேல் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணலாம். அதாவது முந்தியிலிருந்து டிசைன் வர மெட்டீரியலை எடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து மேல் பக்கம் கிளாத் வெட்டலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு முந்தியில் ஒரு பக்கம் தான் எடுக்க முடியும். பேக் சைடு வந்து பிளைனாக எடுக்கலாம். இப்போ லீனாக இருக்காங்க, சின்ன அளவு தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு முந்தியிலேயே 2 மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பேக்கும் ஃப்ரண்ட்டும் அந்த கிளாத்லேயே நம்ம எடுத்துக்கலாம். 2ஆ மடிச்சுக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டிடலாம், ப்ளவுஸ் கிளாத்தை. அதாவது ஒரு பட்டு சாரியை வந்து நம்ம வெட்டி ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதாக இருந்தாலும் சாரீஸ் எல்லாம் வந்து சின்ன பொண்ணுங்க கட்ட முடியாது. ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக போடணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க்கு நம்ம பட்டு சாரி டிசைன் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாரீஸினுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எந்த மாதிரி சாரீஸ் வச்சு பார்டர் பெருசா இருக்கிறதா சின்னதா இருக்கிறதா, இல்ல பெருசா இருந்தா அதை என்ன பண்ணணும், சின்ன பார்டரா இருந்தா அதை எப்படி பெரிய பார்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு சாரீஸ் பார்த்தோம்னா அந்த ஐடியாஸ் கிடைக்கும். அதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து எல்லோ வேணும்னா எல்லோல நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வெறும் ரெட்லயே அப்படியே பிளைனா இருந்தா பரவாயில்ல அப்படின்னாலும் நம்ம அதுலயே கட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்லீவுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவா இருக்கும்போது இவ்வளோ பெரிய பார்டர் வந்து வைக்க தேவையில்லை. பார்டர் கொஞ்சம் சின்னது பண்ண முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். அதே லாங் ஸ்லீவ் எல்போ வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாவே எல்லோ கொடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பார்டரும் பெருசா இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப இதா தெரியாது. ஏன்னா டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற மாடல் தான், அது எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனா ஷார்ட் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பார்டர் வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம சின்ன பார்டரா கூட நம்ம வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுல பூ டிசைன் கொஞ்சம் மாறி தான் வரும், ஏன்னா எக்ஸஸா இருக்க கிளாத்ல மட்டும்தான் நம்ம கட் பண்றோம். அதனால ஒரு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா மேல வர மாதிரி, ஒரு ஸ்லீவுக்கு பூ டிசைன் கீழே வர மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக்ல ஜிப்பு நாட்டு இது எல்லாத்தையுமே நீங்க அதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்லீவ் எல்லோ, கீழே வந்து ஸ்கர்ட் எல்லோ, டாப் மட்டும் ரெட்டு. இதை பார்க்கும்போது இதனுடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸினுடைய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. ஒரு லாங் கவுன் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ வந்து இதுல நீங்க பார்த்தீங்க. இப்போ இதனுடைய அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஓப்பன் ஜிப் எல்லாமே நீங்க அதுல இது பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நீங்க நாட்டு இந்த இதெல்லாமே அதுல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு அதுலயே போட்டாலும் சரி, இல்ல கோல்டுல போட்டாலும் சரி, ஹேங்கிங்ஸ் வந்து டிசைனா வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்க அதுல வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதனுடைய அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். எப்பவுமே நம்ம வெயிஸ்ட் கிட்ட வர இது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்ல போட் மாதிரி தான் வரணுமே ஒழிய ரொம்ப நமக்கு கீழே இப்படி வளைஞ்சுக்கிட்டு முன்னாடி வயிற்றுக்கிட்ட தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த சைட்ல வந்து ஒரு கிராஸ் லைன் நம்ம கொடுக்குறோம். கீழே பாத்தீங்கன்னா பார்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், ஒண்ணு கீழே ஒண்ணு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.